இப்போ வந்து 26 மாடிஃபையர் பத்தி பார்க்க போறோம். 26 மாடிஃபையர்ன்றது ஒரு குட்டி ஸ்டோரி மாரி நான் சொல்றேன். இப்போ பேஷண்ட் வந்து ஒரு ஒரு பேஷண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா விதமான இன்ஸ்ட்ருமென்ட்டும் இருக்கு. எக்ஸாம்பிள் நம்ம சர்ஜரி இப்போ 26 மாடிஃபையர் யூசுவலா ரேடியாலஜி கோடு கூட குடுப்போம். ரேரா வந்து 9 சீரிஸ் கோடு கூட வரும். ரொம்ப ரேரா 8 சீரிஸ் கோடு கூட வரும். பட் பேசிக்கா நம்ம 26 மாடிஃபையர்ன்றது ரேடியாலஜி கோடு கூட நம்ம டிஃபால்ட்டா குடுப்போம். எப்ப நம்ம ரேடியாலஜி கோடு கூட குடுப்போம் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலு. அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா விதமான இன்ஸ்ட்ருமென்ட்டும் இருக்கு. ஸோ அந்த 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 ஹாஸ்பிட்டல்ல டாக்டருடைய சேலரி எப்படி குடுக்குறாங்கன்னா, மந்த்லி வைஸ் டாக்டர வந்து ஹையர் பண்ணி, ஒரு டாக்டரா அவங்கள ஹையர் பண்ணி, அவங்களுக்கு மந்த்லி வைஸா சேலரி போகும். ஸோ அப்ப இந்த ப்ரொசீஜர் பண்ணி, இந்த ப்ரொசீஜர் மூலியமா தான் அவங்களுக்கு ஒரு மணி வரணும்னு கிடையாது. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் பண்ணலனாலும் மந்த்லி அந்த டாக்டருக்கு ஒரு சேலரி வரும். அவர் ஒரு எம்ப்ளாயர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா விதமான ஒரு இன்ஸ்ட்ருமென்ட்டும் இருக்கு. ஸோ அப்போ அந்த பேஷண்ட் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஒரு பிரைமரி டாக்டர பார்க்குறாரு. ஒரு அப்டாமன் பெயினுக்காக வராங்க. அந்த டாக்டர பார்க்கும்போது, இது சிடி ஸ்கேன் அப்டாமன் சிடி ஸ்கேன் எடுத்தா தான் இது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஷண்ட்ட அப்டாமன் சிடி ஸ்கேனுக்காக ரேடியாலஜிக்கு எழுதி அனுப்புறாரு. அந்த பேஷண்ட் ரேடியாலஜி அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் சிடி எடுத்துட்டு, அந்த சிடியோட ரிப்போர்ட்ட கொண்டு வந்து மறுபடியும் நம்மளோட பிரைமரி டாக்டர் கிட்ட அந்த ரிப்போர்ட்ட குடுக்குறாங்க. ஸோ அந்த பிரைமரி டாக்டர் என்ன பண்ணுவாரு, ரேடியாலஜிஸ்ட் இன்டர்பிரேட் எல்லாத்தையும் ரிப்போர்ட்ட வந்து இவரு இன்டர்பிரேட் பண்ணி எல்லாமே ஓகே இந்த இந்த கண்டிஷன் தான் அப்படின்னு ஃபைனலைஸ் பண்ணி எழுதுறாரு. இவ்வளோதான். இது முடிச்சுட்டு பேஷண்ட் வந்து வந்துர்றாங்க. இப்போ நம்ம கோட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நம்ம அனலைஸ் பண்ணணும். இந்த 26 மாடிஃபையர் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு குளோபல் பேக்கேஜ்ன்னு அர்த்தம் இது. ஸோ அப்போ நம்ம இந்த மாடிஃபையர் இந்த இந்த ரேடியாலஜி கோடு கூட எந்த ஒரு மாடிஃபையருமே நம்ம குடுக்க மாட்டோம். ரேடியாலஜிக்கு எல்லாமே வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல பேக்கேஜ்ல கவர் ஆயிடும். ஸோ அப்ப நம்ம 26 மாடிஃபையர் தனியா குடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்ப தனியா குடுக்கக்கூடாது அப்படின்னா, அதே ஹாஸ்பிட்டல்லயே எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கு. அது அதுக்கு தனித்தனியா டாக்டர் வந்து ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சர்வீஸ் மூலியமா தான் அவங்களுக்கு பேமெண்ட்டுன்னு இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த பேமெண்ட் வந்து அந்த சர்வீஸ் வந்து ஆ பண்ணிட்டு அடுத்த டிபார்ட்மெண்ட் போய் அந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வராங்கன்னா, இந்த எல்லா சர்வீஸ் ரேடியாலஜி சர்வீஸ், இன்ஜெக்ஷன் சர்வீஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல் பேக்கேஜ்ல கவர் ஆயிடும். நம்ம செப்பரேட்டா இந்த இந்த பிரைமரி டாக்டர் வந்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணியிருக்காரு ரேடியாலஜியோட ரிப்போர்ட்ட இதுக்காக நம்ம அந்த பிரைமரி டாக்டருக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் குடுக்க முடியாது. ஸோ எந்த மாடிஃபிகேஷனுமே இல்லாம வெறும் 7 சீரியஸ் கூட தான் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் பில் பண்ணும். ஓகே. இப்போ பேஷண்ட் வந்து பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் நம்ம போனது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ வேற ஒரு பேஷண்ட் என்ன பண்றாங்க, பேஷண்ட் வந்து ஒரு கிளினிக் போறாங்க. அந்த கிளினிக்ல சிடியோடைய வசதி கிடையாது. ஸோ அப்போ அந்த அந்த டாக்டர் என்ன பண்ணுவாரு, ரேடியாலஜியோடைய சென்டருக்கு போயிட்டு எக்ஸ்ரே சென்டருக்கோ, ரேடியாலஜி சென்டருக்கு போயிட்டு, இந்த சிடி ஸ்கேன வந்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவரு அனுப்புறாரு. ஸோ அப்ப என்ன பண்றாங்க, அந்த பேஷண்ட் ரேடியாலஜிக்கு சென்டருக்கு போயிட்டு, ரேடியாலஜி மட்டும் எடுத்துட்டு, அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து மறுபடியும் கிளினிக் எடுத்துட்டு வராங்க. ஸோ அப்போ அந்த டாக்டர் அந்த ரேடியாலஜி ரிப்போர்ட்ட படிச்சு பார்த்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி, இதுதான் ஃபைனலைஸ்ன்னு ரிப்போர்ட் பண்ணி எழுதிடுறாரு. அப்போ இதுல என்ன நடக்கும்னா, அந்த ரேடியாலஜியோடைய சென்டர்லயும் இதே கோட இன்சூரன்ஸ்க்கு அனுப்புவாங்க. இந்த கிளினிக்லயும் இதே கோட இன்சூரன்ஸ்க்கு அனுப்புவாங்க. அப்ப 2 இடத்துல இருந்தும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இந்த பில்லு வந்து பேமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க சிபிடி கோடு. அப்ப இன்சூரன்ஸ் பீப்பிள் என்ன பண்ணுவாங்க, கிளினிக்ல இருந்து வந்த இடத்துக்கு வந்து ஒரு 60% இன்ஸ்ட்ருமெண்ட்ட யூஸ் பண்ணி பண்றவங்களுக்கு 40% ஒரு அமௌண்ட் தனித்தனியா பிரிச்சு அவங்களுக்கு போகும். ஸோ இப்போ இதுல பேசிக்கா நம்ம ஒரு கோட்ரு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, பிளேஸ் ஆஃப் சர்வீஸ நம்ம கவனமா பார்க்கணும். ஒரு பிளேஸ் ஆஃப் சர்வீஸ்ல ஹாஸ்பிட்டலா இருந்துச்சு. எல்லா இன்ஸ்ட்ருமென்ட்டும் இருக்கு. டாக்டர் ஹையர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டிங்ஸ்ல ஒரு பிளேஸ் ஆஃப் சர்வீஸ்ல நம்ம எந்த மாடிஃபையருமே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த செட்டிங்ஸ்ல வந்து கிளினிக்ல நம்ம அந்த டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா,
ரேடியாலஜி கோட குடுத்துட்டு 26 மாடிஃபையர் யூஸ் பண்ணுவாரு. அந்த கிளினிக்ல இருக்கிற அந்த டாக்டர். ரேடியாலஜி சென்டர்ல இருக்கிற டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, அதே சிபிடி கோட அதே ரேடியாலஜி கோட குடுத்து டிசி மாடிஃபையர் யூஸ் பண்ணுவாங்க. டெக்னிக்கல் காம்பவுண்ட் மாடிஃபையர யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாடிஃபையர் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் எத்தன பெர்சன்டேஜ் வந்து இந்த கிளினிக் போகுது, எத்தன பெர்சன்டேஜ் வந்து டிசிக்கு போகுதுன்றது அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அமௌண்ட் போகும். 100% இருக்கிற ஒரு டாலரு பாதி பாதியா பிரிச்சு போகும். அது பேஸ்ட் ஆன் அந்த மாடிஃபையர பேஸ் பண்ணி தான். ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் பில் ஃபார் இப்போ சிபிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கொஸ்டினை பார்க்கணும் அப்படின்னா, கொஸ்டினோடைய எண்டிங்ல கோடு ஃபார் ப்ரொஃபஷனல் காம்பவுண்ட் அப்படின்னு இருந்துச்சுனாக்கா 26 மாடிஃபையர் ஆட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் எங்க வந்திருக்காங்க என்றதை கரெக்டா பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம 26 மாடிஃபையர் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டோரி மூலியமா உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். பிளேஸ் ஆஃப் சர்வீஸையும் எந்த இடத்த பொறுத்து தான் நம்ம 26 மாடிஃபையர் கொடுக்கணுமா கொடுக்க கூடாதான்றது இருக்கும். 26 மாடிஃபையர் பார்க்கும்போது டிசி மாடிஃபையர் சொல்லியாச்சு. டிசி மாடிஃபையர்ன்றது டெக்னிக்கல் காம்பவுண்ட் மாடிஃபையர். இன்ஸ்ட்ருமெண்ட்டை யாரு ஹேண்டில் பண்ணி அந்த சர்வீஸை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் டிசி மாடிஃபையர் கொடுக்கணும். ரிப்போர்ட் பேப்பர் அந்த ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணி அந்த டாக்டர் இன்டர்பிரிட்டேஷன் மட்டும் எழுதுற டாக்டருக்கு 26 மாடிஃபையர் யூஸ் பண்ணும். ஸோ அந்த 26 மாடிஃபையர் பண்ற டாக்டர் வந்து அந்த சர்வீஸை பண்ண மாட்டாரு. ஆல்ரெடி பண்ண அந்த சர்வீஸோட ரிப்போர்ட்டை தான் படிச்சு பார்த்து இன்டர்பிரிட்டேஷன் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவாரு என்ன கண்டிஷன். அந்த மாதிரி டாக்டருக்கு தான் 26 மாடிஃபையர் ப்ரொஃபஷனல் காம்போனன்ட் மாடிஃபையர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே.